கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் விழுப்புரம் புதிய பெந்தகோஸ்து சபை வழங்குகிறதான தேவ சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தர் என்னை கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தி தலைப்பு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு பொதுவாக உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு உதவிகள், ஒத்தாசை எல்லாம் தேவையாக இருக்குது. ஆண்டவராக இயேசு கூட மனிதனுடைய தயவு தேவையாக இருந்தது. நம்ம எல்லாருடைய தயவும் ஆண்டவருக்கு தேவையாக இருந்தது. லூக்கா என சுவிசேஷத்தில் சொல்லும்போது 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவ கிருபையிலும் மனித தயவிலும் விருத்தி அடைந்தார். கர்த்தர் வளர்ந்தார், விருத்தி அடைந்தார் சொல்லப்பட்டு. அதுபோலவே நமக்கு ஆண்டவராக இயேசுடைய ஒத்தாசை, உதவி, தயவு வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அதை குறித்து தானே ஒரு வசனம் சங்கீதம் 121 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை உண்டாக்கி, உலகத்தில் இருக்கிற நம்ம எல்லாரையும் உருவாக்கி, அந்த ஜனங்களை போஷிக்கிறதுக்காக, நடத்துகிறதுக்காக அவர் இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் உண்டாக்கினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆதாம் ஏவாளையும் ஆண்டவர் உருவாக்கின பிறகு அந்த ஏதேன் தோட்டத்தை சரிப்படுத்தவும், பண்படுத்தவும், அதில் அவர்களை வேலை செய்யவும் ஆண்டவர் வைத்தார். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் போனதுனால அந்த ஏதேன் தோட்டத்திலேருந்து ஆண்டவர் அவர்களை வெளியே துரத்தி விட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆகவே ஆண்டவர் நம்மை உருவாக்கும் போது இந்த பூமியில் நம்முடைய தேவை எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு காலம் பசியும் பட்டினியும் நிர்வாணமாக விடவே மாட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இந்த வசனம் சொல்கிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அடுத்த வசனம் சொல்கிறது, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு அன்பானவர்களே, நமக்கு உதவிகள், ஒத்தாசைகள், ஆதரவு, எல்லா காரியமும் ஆண்டவராக இயேசு நமக்கு செய்ய வல்லவராகிறார். அவர் எப்போதும் நம்மை கைவிடுகிறதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை போஷிக்கிறவர், நம்மை உடுத்து வைக்கிறவர், நமக்கு தங்க இடம் கொடுக்கிறவர், நமக்கு ஜீவனை கொடுக்கிறவர், நல்ல சுகம்பலம் தருகிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை பராமரிக்கிறவர் எல்லாம் ஆண்டவராக இயேசு தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போதும் நம்மை கைவிட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 2ஆம் வசனத்தில் 121:2, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இன்றைக்கு உதவிகள், ஒத்தாசைகள் நமக்கு மனிதரிடத்திலேருந்து வரலாம், அது தப்பு இல்லை. ஆனால் மனிதரிடத்திலிருந்து வரும்போது நாம் அவர்களே அதிகமாக நம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் தள்ளப்படுவோம். அதனால தான் எரேமியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, 17ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன், மனிதர்களை நம்பலாம், மனிதருடைய உதவிக்காக நாம் காத்திருக்கிறது தப்பில்லை, மனிதர்கள் இப்படி செய்வார்கள்னு சொல்லி நம்புறதெல்லாம் தவறில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறதுனால நம்மை போல இருக்கிற மனிதர்களை நம்புகிறதோ, அவர்களை நேசிக்கிறதோ, அவர்களிடத்தில் அன்பாக இருக்கிறதோ தவறே இல்லை. அவரை நேசிக்கணும். நீ உன்னை நேசிக்கிறது போல் மற்றவர்களை பிறனை நேசின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் நம்முடைய முழு நம்பிக்கை, நம்முடைய முழு ஒத்தாசை, நம்முடைய முழு ஆசீர்வாதமும் ஆண்டவரை தான் நமக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 17ஆம் அதிகாரத்தில் எரேமியாவில் 5ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் பயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொல்லவில்லை, வேறு யாரும் சொல்லவில்லை, கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தம் பயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவங்க தன்மேலேயே நம்பிக்கை வைப்பாங்க. நம்ம நம்பலாம், தப்பு இல்லை. நம்ம படிப்பை நம்பலாம், தப்பு இல்லை. நம்ம கர்த்தர் கொடுத்த திறமையை நம்பலாம், தப்பு இல்லை. ஆனாலும் அதையே நம்பிட்டு ஆண்டரை விட்டுறக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை எவ்வளோ ஆசீர்வதித்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளோ திறமை கொடுத்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பலசாலியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ அறிவாளியாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் கர்த்தர் கொடுத்தார். ஆனால் இதெல்லாம் என்னால் வந்தது நீங்கள் எப்போ சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ ஆண்டவர் உங்களை விட்டு விலகி போயிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பிசாசுக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. இந்த வசனம் அப்படி தான் சொல்லுகிறது, கர்த்தரை விட்டு விலகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதெல்லாம் கர்த்தரால் வந்தது. எனக்கு கிடைத்த நானும் கர்த்தரால் வந்தது,
எனக்கு கிடைத்த படிப்பு, நான் படித்த படிப்பு கர்த்தரால் வந்தது, எனக்கு கிடைத்த வீடு கர்த்தரால் வந்தது. நீங்கள் முயற்சி செய்து எல்லாம் செஞ்சுருந்தாலும் அதற்கு காரணமானவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் அப்படி தான் சொல்லுகிறது. கர்த்தரை விட்டு விலகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய நிலைமை எப்படி இருக்குமா? 6ஆம் வசனம், அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியைப் போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஓர் நிலத்திலும் தங்குவான். பாலைவனத்தில் தங்குவான்றார். சுருக்கம் கடைசியில் சொல்கிறாரு. அவன் எங்கே தங்குவானா? யாருமே குடியில்லாத இடத்துல ஒரு மனுஷன் தங்க முடியுமா? மனுஷர்களே சஞ்சரிக்காத ஒரு இடத்துல போய் ஒரு மனுஷன் வாழ முடியுமா? முடியவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் வசனம் சொல்கிறது, அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போல இருந்து. இவன் செழிப்பாக இருக்க மாட்டான். கர்த்தரை விட்டு விலகிற இருதயமுள்ள மனுஷன், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்காத மனுஷன், தன்னையே நம்புகிற மனுஷன், அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறது அவன் கண்ணால் பார்க்க முடியாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஓர் நிலத்திலும் தங்குவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் ஆண்டவர் சொல்கிறார், மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறதை காட்டிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு மகிமை உண்டான். நீங்கள் ஆண்டவரை நம்பினா ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டான். எந்த ஒரு மனுஷன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து முழு வாழ்க்கையை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்குறானோ, அவர் எப்படி நான் நடத்தினாலும் சரி, உயர்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, அதுக்கு யோபு சொல்லுகிறார், அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். நம்ம சொல்ல முடியுமா? சின்ன சின்ன பிரச்சனை வந்து ஆண்டவர் விட்டு தூரமாக போயிடும். இந்த ஊழியம் வேணான்னு போயிடும், குடும்பம் வேணான்னு போயிடும், விசுவாசம் வேணான்னு போயிடும், சபை வேணான்னு போயிடும். ஆனால் யோபு சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன். இந்த நம்பிக்கை நமக்கு வேணும். இந்த நம்பிக்கை நமக்கு இருக்குமானாலும் இந்த 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதை அவனை பற்றி சொல்லும்போது ஆண்டவர் 8ஆம் வசனம் சொல்லுகிறார், அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டான். எல்லா நேரங்களிலும் இந்த மரம் தப்பாமல் கனி கொடுக்குமா? இது யார் என்று சொன்னால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே நம்பிக்கொண்டிருக்கிற மனுஷன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தைகள், இந்த வசனங்களை நல்லா கவனமாக கேளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய உதவி, நம்முடைய ஒத்தாசை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில். 127ஆம் சங்கீதம் அப்படி தான் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் 124ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தில் நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் உங்களுடைய ஒத்தாசைகள் எல்லாம், உங்களுடைய உதவிகள் எல்லாம், உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசுடைய நாமத்தில் இருக்குது. அவர் தான் நமக்கு நன்மைகளை கட்டளிடுவார். ஊழியக்காரர்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிற ஒரு ஆலோசனை என்னவென்று சொன்னால், ஊழியக்காரர்களாக கர்த்தர் நம்ம அழைத்திருப்பாரானால் அவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். அநேக நேரங்களில் மனுஷரில் பார்த்து விசுவாசிகளை பார்க்குறோம். விசுவாசிகள்லாம் நம்மளை ஊழியத்துக்குன்னு அழைக்கலை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. விசுவாசிக்கு எந்த விசுவாசியும் ஒரு பாஸ்டர் சபை நடத்து வாங்கன்னு சொல்லி ஊழியத்துக்குன்னு ஆண்டவர் அழைக்கலை, விசுவாசிங்க அழைக்கலை. நம்ம அழைத்தவர் ஆண்டவராகிய இயேசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் எந்த ஸ்தாபனமும் ஊழியத்துக்கு வாங்க உலக பிரகாரமாக உதவி செய்வாங்க, சில கொஞ்சம் பொருளாதாரத்தில் செய்வாங்க. ஆனால் அழைப்பு ஸ்தாபனம் நம்ம கொடுக்கவில்லை. அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் தான் ஆண்டவராகிய இயேசு. அதனால் நம்முடைய தேவைகளுக்காக நாம் மனிதர்களை பார்க்காதபடி நம்முடைய தேவைகளை அழைத்தவர் நடத்துவார். காகங்கள் பாருங்கள், காக்காயெல்லாம் வந்து நம்ம கையில் வச்சுருந்தா கூட அதை எடுத்து போய் சாப்பிட்ரும். அப்படிப்பட்ட காகங்கள் கூட எலியாவை போஷிக்கிறதுக்கு ஆண்டவர் அனுப்புகிறார். எலியாவை கர்த்தர் காகங்களை கொண்டு போஷித்தார். அந்த காக்காவுடைய வாய்களை கூட ஆண்டவர் சரி செய்தார். திருடி சாப்பிட்ற காக்கா எலியாவை போஷித்தது. அன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், நம்மை அழைத்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. நம்ம ஸ்தாபனம் அழைக்கலை. ஸ்தாபனம் அழைத்திருந்தால் அவங்கள உதவி செய்வாளான வாங்கிக்கோங்க. ஆனால் அந்த ஸ்தாபனத்துக்கும் ஸ்தாபனத்தினுடைய காரியங்களுக்கும் அடங்கிருங்க.
அவங்களுக்கு உண்மையாக இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதிகளாக விழித்திருக்கிறபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல, எபிரேயரில் சொல்கிறார், அவர்கள் சந்தோஷத்தோடு நடத்தும்படி அவர்களுக்கு அடங்கியிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். 2ஆம் வசனம், ஒத்தாசை எங்கேருந்து வரும்னு சொன்னால், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்திலிருந்து வர, கர்த்தரிடத்திலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அழுத்தவர் நடத்துவார். விசுவாசமாக இருங்க. உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். ஊழியமானாலும் சரி, விசுவாச வாழ்க்கையானாலும் சரி, கர்த்தர் நடத்துவார். இந்த 121ஆம் சங்கீதத்தில் அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் காலை தொல்லாட ஒட்டார், உன்னை காக்கிறது உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறது உறங்குறதில்லை, தூங்குறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் இந்த வார்த்தையின்படியே நம்ம ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, இந்த நாள் செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு சொல்லி தாவீது சொன்னது போல, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒத்தாசை உதவி அனுப்புகிற தேவன். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளையும் எங்களை போஷிக்கிறவர். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலை எல்லா சமயங்களையும் எங்களை நடத்துகிறவர். அதற்காக ஸ்தோத்திரம். மனிதர்களை நாங்கள் நம்பாதபடி, மனிதர் மேலே நம்பிக்கை வைக்காதபடி, நாங்கள் உண்மையே நம்பி உம்முடைய ஊழியத்தை செய்ய, நாங்கள் ஜீவிக்க பரிசுத்த ஆவியான உதவி செய்யும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்ட மக்கள் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதா, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே என்னை பாருமே, எங்கும் துயர் தீருமே. இயேசுவே என்னை பாருமே, எங்கும் துயர் தீருமே. உள்ளம் நொந்து கண்ணீர் வடித்தேன், உள்ளம் நொந்து கண்ணீர் வடித்தேன். உம்மை அன்றி யாருமில்லை, உம்மை நம்பினேன். இயேசுவே என்னை பாருமே, எங்கும் துயர் தீருமே. பாவங்களாய் நான் என்னை மூடினேன், சாபங்களாய் நான் என்னை மாற்றினேன். பாவங்களாய் நான் என்னை மூடினேன், சாபங்களாய் நான் என்னை மாற்றினேன். கண்ணீரானதே எந்தன் வாழ்வு, காலமில்லை அது வாழ்வதற்கு. கண்ணீரானதே எந்தன் வாழ்வு, காலமில்லை அது வாழ்வதற்கு. இயேசுவே என்னை பாருமே, எங்கும் துயர் தீரும்.